வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 8 மணி நேர கெடு, ரவுடிகளிடமிருந்து சக்தி தப்பிப்பாரா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல். இன்றைக்கான எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இன்றைய எதிர்நீச்சல் தொடர்கிறது எபிசோடில் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி ஆகிய மூவரையுமே சமையலறையில் பேசி கொண்டிருக்காங்க. அப்போது ஈஸ்வரி, கதிர்ஞானம் இரண்டு பேருக்கும் இடையே பிரச்சனையால் சண்டை வந்தது. அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் நம்ம 3 பேருக்கும் எப்போதுமே சொத்து, பணம் போன்ற காரணங்களால் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது என்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி, ஏன் அக்கா இப்படி சொல்கிறீங்க? அது அவங்களோட பிரச்சனை. அவங்களுக்காக நாங்கள் சேர்ந்து துணையாகத்தான் நிற்கிறோம். சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ நாங்கள் ஒருபோதும் மாற மாட்டோம். அதற்கு ஈஸ்வரி, இப்போது நம்ம ஒவ்வொருவருமே வேறு மனநிலையில் இருக்கிறோம். அதனால தான் எனக்கு அந்த பயம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மறுபுறம் மயக்க நிலையில் இருக்கும் விகேவை பரிசோதித்த மருத்துவர்கள், இவருக்கு நான் மயக்க ஊசி போட்டிருக்கேன், குறைந்த 8 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டார், அதுக்குள்ளே பாதுகாப்பான இவரை கொண்டு போயிடணும், இல்லைனா பெரிய ஆபத்து ஏற்படலான்னு சக்தியிடம் எச்சரிக்கிறாங்க. இதை எடுத்து சக்தி விகேவை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கேருந்து புறப்படுறாரு. அதே நேரம் ராவனுடைய பிஏ லக்ஷ்மணன் தனது ஆட்களை ஃபோன் செய்து, ஒரு சாதாரண பையனை கூட உங்களால் பிடிக்க முடியலையா? இந்த விஷயம் சாருக்கு தெரிந்தால் உங்களை சும்மா விட மாட்டார். முதல்ல சக்தி எங்கே இருக்கிறான், அவனை கண்டுபிடிச்சு அவனை கதையை முடித்துடுங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கிடையே ரவுடிகள் சக்தியினுடைய காரை பார்த்துட்டு அவரை பின்தொடர்ந்து துரத்தி செல்கிறாங்க. மற்றொரு பக்கம் வீட்டிற்கு பாஸ்போர்ட் சரிபார்க்க வரும் அதிகாரி விசாலட்சுமி விண்ணப்பித்திருக்கிறாங்க. அதை சரிபார்ப்பதற்காக வந்தேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. மேலும் இன்னும் 2 வாரங்களில் பாஸ்போர்ட் வந்துவிடுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டிலேருந்து அனைவருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜனனி, அத்தை நீங்கள் சிங்கப்பூர் போக போகிறீங்கன்னா என்கிறாங்க. அதற்கு விசாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில் விட்டு நான் எப்படி சிங்கப்பூருக்கு போக முடியும்னு மறுக்கிறாங்க. அப்போது ஜனனி, இது என்னுடைய முடிவு கிடையாது, உங்களுடைய மாமியாருடைய முடிவு என்கிறாங்க. அடுத்த எபிசோடில் விசாலட்சுமி சிங்கப்பூர் செல்ல சம்மதிப்பாங்களா, சக்தி ரவுடியிடம் தப்பிப்பாரா என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.